உங்க எதிரி கணக்கும் இல்ல, நீங்க சோர்வுல போடுற கணக்கும் இல்ல. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறது மேலானதா இருக்கிறது. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென். அப்போ இப்போ எதிரி ஒரு கணக்கு போடுறான். என்ன கணக்கு? இப்படிலாம் பண்ணால் அவன் கதையை மூச்சிடலாம், நடக்காதுன்றார். ஆமென். நாம் சில நினைக்கிறோம் இப்படிலாம் நடந்துட்டு இனிமே அவ்வளோந்தான்றார். கடவுள் சொல்கிறார் அவ்வளோந்தான்றது கிடையாதுன்றார். ஆமென். நீ போக வேண்டிய தூரம் அதிகம். ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு சரித்திரத்தில் நடக்காத ஒன்று உனக்கு நடக்க போகுது. ஆமென். யாரும் பார்க்காத ஒன்றை நீ பார்க்க போற. அது என்ன தெரியுமா? உனக்கு இயற்கை மரணம் என்கிற ஒன்று கிடையவே கிடையாது. உன்னை அப்படியே தூக்க போறேன்ட்டு நான் சொல்றேன். உங்க மூளை கணக்குக்கு மேலே, ஆமென், உங்கள் திட்டங்கள் தீர்மானங்களுக்கு மேலே, ஆமென், உங்க எதிரி கணக்கும் இல்லை, நீங்க சோர்வுல போடுற கணக்கும் இல்லை. தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறது மேலானதா இருக்கிறது, சிறந்ததா இருக்கிறது. சில நேரம் அந்த மாஸ்டர் பிளான் நமக்கு தெரியாம போது கொஞ்சம் கன்ஃபியூஸ்ட் ஆகுது. ஒய், ஏன் ஆண்டவரே, ஏன் இது இப்படி ரொம்ப போட்டு குழம்பாதீங்க. கர்த்தருடைய நன்மையை நம்புங்க. ஆமென். எனக்கு சில நேரம் சொல்லிடுங்க, எனக்கு தெரியல, ஆனால் எல்லாம் ரொம்ப நேர்த்தியாக நடக்கும்னு எனக்கு தெரியுது. தெரியல, ஆனால் நீங்கள் கரெக்டாக முடிப்பீங்க. சில நேரம் சில மூவிஸ்லாம் பார்த்தா ஏன்னா இப்படிலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் சில பேர் அந்த டைரக்டருடைய மூவிலாம் பார்த்து பழகிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க அது எப்படி கதை ஆனாலும் கடைசியில் சுபம்னு முடிப்பா இருப்பார் அப்படிம்பாங்க. கடைசியாக கொண்டு வந்து எப்படி முடிப்பார்? ஏன் உலக டைரக்டரே அப்படின்னா அவர் சூப்பராக முடிப்பாருங்க. ரொம்ப சூப்பராக முடிப்பார். ஒவ்வொரு சீனையும் அப்படியே மாற்றி, ஆமென், உங்களுக்கான காட்சியாக அது முதல்ல பண்ணும்போது குழியில் தள்ளிட்டாங்களே, ஜெயிலில் போட்டாங்களே, இப்படி தப்பாக பரப்புறாங்களே, இப்படிலாம் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு காட்சியும் பார்க்கும்போது பதறுது. கடைசியில் முழு கதையும் பார்த்தா தெரியுது, ஓஹோ எல்லாரும் சேர்ந்து கடைசியில் இவனை அரண்மனைக்கு கூட்டு வர்ற வேலையை தான் பார்த்துருக்காங்களா.